வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ரகசியமாக வருகின்றாரா பிள்ளையானின் சகாவான அசாத் மௌலானா? பாதுகாப்பு அமைச்சு முக்கிய தகவல். புலிகளிடமிருந்து மீட்ட தங்க நகைகளை பொது உடைமையாக்காதீர்கள், சபையில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. இலங்கைக்கு நேற்று புதிதாக வந்த விமானத்தை 8 வருடங்களில் மீள கொடுக்க வேண்டும் அரசாங்கம். பிறந்து 2 நாட்களேயான குழந்தையை 75,000 ரூபாவுக்கு விற்க முயன்ற தாய். நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடற்படையினரின் உயிருக்கு ஆபத்து காரணமாகவே மீனவர்களை சுட்டோம், கடற்படை விளக்கம். பாரிய ரயில் விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய நபர் பாணந்துறையில் சம்பவம். வாகன ஓட்டுநர் பெயரில் முன்னாள் அமைச்சரின் நிலம், அமைச்சரின் மனைவியுடன் சாரதி சண்டை, அம்பலமான தகவல். மெராயா பழைய மாணவர் சங்க கிரிக்கெட் தொடர், மிலேனியம் லெஜெண்ட்ஸ் அணி சாம்பியன். உள்நாட்டு செய்திகள். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வெல்லவத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் 4 அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய பிள்ளையானின் சகாவான அசாத் மௌலானா என்றழைக்கப்படும் மொஹமட் மஹிலார் முகமது ஹன்சீர் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தனவுக்கு பதிலளித்துள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வியொன்றை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர், இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அசாத் மௌலானா என்ற நபர் சேனல் 4 அலைவரிசைக்கு 2023 9ஆம் மாதம் 9ஆம் திகதி அன்று அறிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். இந்த அறிக்கையால் சமூகத்தில் பாரிய கருத்தாடல் தோற்றம் பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நகைகளை அரச பொது உடைமையாக்கும் நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த பல வருடங்களாக ராஜபக்ச காலத்திலே போர் நடந்து விடுதலை புலிகளுடைய வைப்பகத்திலே இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது, அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விடுகிறது, பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நல்லொரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது. இதை நான் பாராட்டியாக வேண்டும். ஆனால் அரசு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும். அது சாதாரண மக்களுடைய நகைகளாக அது காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் வைத்த அந்த அவர்களுடைய அத்தாட்சிகள்
பல மக்களிடம் இருக்கிறது. என்னிடமும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை நான் சபையிலே காட்சிப்படுத்த முடியும், கான்சார்ட்டிலே அதை பதிவிட முடியும். ஆகவே அந்த ஆதாரங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நகைகள் செல்ல வேண்டும். அது பொது உடைமை ஆக்குகின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது. இது நான் உடனடியாக அதை நகைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சட்ட வரையறைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உங்களுடைய எண்ணம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. கூடுதலாக ஆதாரங்களை காட்டுகின்ற அந்த மக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் தொலைத்தவரும் இருக்கிறார்கள். அந்த தொலைத்தவர்களுக்கு அவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்படுகின்ற போது அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். அது கொடுக்கப்படாத மீதி நகைகளை எங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக நீங்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். நல்ல விடயம். ஆனால் கூடுதலாக அந்த மக்களுக்கு சென்றடைகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இலங்கை விமான சேவைக்கு புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கும் பஸ் விமானம் குத்தகை அடிப்படையிலானது. 8 வருடங்களில் அதனை மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும் என போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் உரையாற்றுகையில் අලුත් අපේ ගුවන් සේවයට අලුත් ප්ලේන් එකක් එකතු වුණා කියලා. ඉතින් බොහොම හොඳයි මේක. ඉතින් ඒකට මිලියන ඩොලර් මිලියන 275ක් මාසෙට ගෙවනවා. සමාන $1000 ගෙවනවා. හැබැයි මේ ගුවන් යානේ කොච්චරක් පරණද? ඉතින් පවණක් වෙලාවට අපිට මේක බලන්න ඕන. පහුගිය කාලෙත් මේ වගේ ගුවන් යාන අපේ රටට ගෙනාවා. හැබැයි මේ ගේන ගුවන් පවණක් වෙලාවට ඒවා බ්‍රෑන්ඩ් නිව් ඒවා ගෙනාවා. ඉතින් මේවා බලන්න වෙනවා කොච්චර කාලයක් මේවා පරණද? ඇතුලේ බිස්නස් ක්ලාස් C කොච්චරක් තියෙනවද? ඉකොනොමි ක්ලාස් A කොහොමද තියෙන්නේ? ඉකොනොමි ක්ලාස් කම්ෆර්ට් කියලා තියෙනවා. මෙන්න මේ පහසුකම තියෙනවද කියලා බලන්න වෙනවා. පවණක් වෙලාවට අපිට ගුවන් යාන ගන්න මීටර අඩුවටත් ගන්න පුළුවන් වෙනවා. පුළුවන්. හැබැයි අපි මේ ගෙවන මුදලට අපි දැන් පහුගිය කාලේ මෙහෙම වුණා කියලා මේ කාලේ එහෙම කරන්න යන වෙන එක නෙමෙයි මම කියන්නේ. ඔබතුමාලා හරි දේ කරන්න හදනවා ඇති. හැබැයි පවණක් වෙලාවට පහුගිය කාලයටත් වඩා අන්ත දේවල් මේ කාලේ වෙන්න ඉඩ තියෙනවා. விமான சேவைக்கு அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்திருக்கும் விமானத்தின் தரம், அதன் வசதி வாய்ப்புகள், அது பழைய விமானம் என்றாலும் அதன் மறுசீரமைப்பின் தரம் தொடர்பில் தெரிவிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க මේ ගුවන් යානය අපි ලීස් කරලා අරන් තිබෙන්නේ. අපි වසර ගානකදී ඒක පාවිච්චි කරලා නැවත අවුරුදු 8කින් අපි ඒක නැවත ලබා දෙනවා. මගේ මතකයේ හැටියට වසර ගණන. ඒ වගේම මේක මීට කලින් පාවිච්චි කරපු ගුවන් යානයක් බව ඇත්ත. අපි අලුත්ම බ්‍රෑන්ඩ් නිව් එකක් ගන්න ඕනේ. අපිට දැන් ගන්න බෑ. මේ ටේලමේඩ් අපි කියලා තමයි ගන්න වෙන්නේ. තව අවුරුදු ගාණක් යනවා. එහෙම එකක් අපි ගත්තා නම් 1.3 මිලියන් ලක්ෂ 13ක් ගෙවන්න ඕන ගෞරව මන්ත්‍රීතුමා මේ කටයුත්තම කරන්න. අවසාන වශයෙන් ගත්තොත් මේක අපි රීෆර්විෂ් කරලා ඇත්තටම මොඩර්න් තත්ත්වයේ තියෙන ගුවන් යානයක ගත්තොත් ඒක බොඩි එක එන්ජින් ඔක්කොම ඒගොල්ලන් හරියට සර්ටිෆයි කරලා තියෙන. ඒ නිසා ඔබතුමා දන්නවා ගොඩක් ට්‍රැවල් කරලා තියෙනවා. හිට පැමිණි කෙනෙක්ගේ පුතෙක් විදිහට දන්නවා. ගුවන් යාන කියන්නේ ඊටාම වැදගත් මේ මැෂින්ස්. ඒවා හැම වෙලාවෙම බ්‍රෑන්ඩ් නිව් ගන්න බෑ. බයිසිකල් 3 wheelers වගේ. ඒ මේකේ කිසිම ප්‍රශ්නයක් නෑ. අපි මේක හරියට ගෙවලා අවුරුදු 8කින් බාර දෙනවා. අපි තව ප්ලෑන් කරන් ඉන්නවා වර්ධනයත් එක්ක යන. ඒ නිසා මේක මේ අර පාඩු මොනවාද පරණයි. එහෙම මම ඔබතුමාගේ මට්ටමේදී මම හිතනවා එහෙම කියන එක හොඳ නෑ කියලා අර හැමදේට මොන හරි කියන කට්ටිය කියන ඕල්සෝ රයන් වෙන්න එපා කියන අයිල්ල. இலங்கை விமான சேவைக்கு புதிதாக கொண்டு வந்திருக்கும் பஸ் விமானம் மாதத்துக்கு $1000 என்ற அடிப்படையில் குத்தகைக்கே கொண்டு வந்திருக்கிறோம். 8 வருடங்களில் அதனை மீண்டும் குறித்த கம்பெனிக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த விமானம் இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டது என்பது உண்மை. புதிய விமானம் கொள்வனவு செய்வதற்கு இப்போதைக்கு எங்களுக்கு முடியாது. புதிய விமானம் கொள்வனவு செய்ய 1.3 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும். தற்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கும் விமானம் மிகவும் நல்ல முறையில் மறுசீரமைத்தே கொண்டு வந்திருக்கிறோம். விமானத்தின் பாகங்கள், இன்ஜின் மிகவும் முறையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. விமானத்தின் தரம் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த விமானத்துக்கான குத்தகையை நல்ல முறையில் செலுத்தி 8 வருடங்களில் மீள ஒப்படைக்க இருக்கிறோம். எதிர்காலத்தில் மேலும் விமானங்களை கொண்டு வந்து இந்த சேவையை அபிவிருத்தி செய்யவே திட்டமிட்டிருக்கிறோம். அதனால் இந்த விமானம் தொடர்பில்
சார்பில் தரம் குறைவாக கதைப்பது நல்லதில்லை என்றார். அடுத்ததாக பிறந்த 2 நாட்களேயான குழந்தையை விற்க முயன்ற தாய்க்கு 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. குழந்தையை 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் 46 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயாருக்கே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க வழங்கினார். குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரி ஒருவருக்கு அந்த தாய் தனது குழந்தையை விற்க முயன்றுள்ளார். இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 362 கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 20,000 ரூபாய் அபராதமும், அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை ஹெவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட 3வரையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்தர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை தொடர்பிலான உத்தரவு நாளை வழங்கப்படும் எனவும் பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் செயல்படும் வேலைவாய்ப்புகளுக்காக 148 இலங்கையர்கள் நேற்று நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் உள்ள பிரிவுகளுக்கு இதுவரை 413 இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர். பராமரிப்பு சேவைகள், கட்டட நிர்மாண வேலைகள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கு தற்போது இலங்கையர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அந்த பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்திற்குள் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார். இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்க முயல்வதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாடு முழுவதும் சிக்குன்குன்யா மற்றும் டெங்கு நோய் பரவும் ஆபத்து காணப்படுவதாக கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 31ஆம் திகதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவான டெங்கு நோயாளர்களில் அதிக சதவீதம் 5 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களாகும் என்பதை சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் களமிறங்கி வெற்றி பெற்ற 79 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்கள், தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த நாளே எனக்கு நாட்டின் தலைவர் ஜனாதிபதி நீண்டகால நண்பர் 20 வருஷ நண்பர் அனுரகுல சாரநாயகர் அதைத்தான் பேசினார். உகந்த கரண்டன் கேட்டார். நீ கரண்ட் கொடுத்து கரண்டன் சொன்னேன். நடந்த விஷயம் ஏனென்றால் தனது கொள்கை என்ன சொல்றாரு, எல்லா சபைகளிலுமே அதிகமான வாக்குகளை ஆசனை பெற்ற கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் சொன்னார். අපි පිරිසුදු විදිහට දේශපාලන කරා. ඒක තමයි මේ ආණ්ඩුව අපිට ඉංග්‍රීසි කරන්න බෑ. අපිට ඕන කට්ටියට ෆයිල් තියෙනවා, අපිට ෆයිල් නෑ. අපිට බයින්ඩ් එක ගන්න. ඒ වගේ ඕගොල්ලොත් එවිලා ටෙලිං වැඩ කරන්න. එහෙම නැතුව එතනින් ගිහලා මොනෝරි වැරදි වැඩ කරුවොත් ඕගොල්ලොත් ඊළඟ පාර නෙවෙයි ඊට ඉස්සෙල්ලා මිනිස්සු ඕගොල්ලෝ එළවලා දාන්න. ඒක නිසා මේ අපි සම්දාන නිසා තමයි ඕගොල්ලෝ එවිලා ඉන්නේ. අපි කියන්නේ එතරම් එවිලා මේ ආණ්ඩුව දැන් එවිලා ඕල්ටි ගලනවා, ඔක්කොම ඔරු කියනවා, ඔක්කොම කරාරි. ඔක කරන්න උරාලන්න ඔරකට දඬු දෙන්න ඕනේ. මේ ඔක්කොම කරලා ආර්ථික ආදායම් බැරි නම් ඊළඟ අවුරුද්ද එනකොට මේ ආණ්ඩුවට ඕම අමාරු වෙනවා. நீங்கள் எல்லாம் இன்று மக்கள் பிரதிநிதியாக உருவெடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. 1991ஆம் ஆண்டு முதலாக நான் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டபோது, அப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக 1991ஆம் ஆண்டு அப்போதான் முதல் பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாட்டில் 88 சட்டம் கொண்டு வந்துப்பட்டாலும் 91 தான் முதல் பிரதேச சபை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த முதல் பிரதேச சபையுடைய நுவரெலியா பிரதேச சபையுடைய தலைவராக நான் அட்டன் நகர சபையுடைய ஆகவே அதற்கு பிறகுதான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே பிரதேச சபை என்பது மக்களுடைய அன்றாட தேவைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவ்வப்போது வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பிரதேச சபையில செய்யக்கூடிய வேலைகள். திருகோணமலை குச்சவெளி கடற்பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கடற்படை விளக்கமளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பாத், குச்சவெளி கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி 48 இலங்கை மீனவர்கள் அண்மையில் 11 படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை கரைக்கு அழைத்து வர முற்பட்ட போது அவர்கள் கடற்படையினரின் பிடியிலிருந்து தங்களின் படகை விடுவித்து தப்பிச் செல்ல முற்பட்டனர். இதன் போது கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்ததுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். எனினும் அவர்கள் தொடர்ந்தும் தப்பிச் செல்ல முற்பட்டதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படையினர் முயன்றுள்ளனர். இதன் போது குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெற்றதால் கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதில் மீனவர் ஒருவர் காயமடைந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியின் போது கடற்படையைச் சேர்ந்த இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் குச்சவெளியில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் பலரும் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதே நேரம் இந்த குச்சவெளி துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார். இந்நிலையில் நமது கடற்றொழிலாளர் தீவிரவாதிகள் போல் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக அது மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு பின்னர் ஒரு துப்பாக்கி சூட்டின் மூலம் ஒரு இளைஞர் காயமடைந்திருக்கின்றார். குறிப்பாக குச்சவெளி ஜாயநகர் பிரதேசத்திலே பள்ளிமுனை பிரதேசத்திலே காணப்படுகின்ற அய்யூப் கான் ஐனூஸ் என்று சொல்லப்படுகின்ற 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் அந்த துப்பாக்கி சூட்டிலே காயமடைந்திருக்கின்றார். ஆகையால் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் அந்த மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே பல நேரங்களிலே நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை இங்கிருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இன்று கடல் தொழில் திணைக்களத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சபை தலைவர் அவர்களே, கடற்தொழில் திணைக்களத்தில் முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் மீதே கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரம் திருகோணமலை குச்சவெளியிலிருந்து கடலுக்கு சென்ற இஜாஸ் என்ற நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் துப்பாக்கி சூடு நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பத்யுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்பாவி சமூகத்தினர் மீது கடற்படை பாதுகாப்பு தரப்பினர் அத்துமீறி நடப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். இதே நேரம் திருகோணமலை நிலாவெளி பிரதான வீதியை மறித்து திருக்கடலூர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் இன்றைய
தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற்றொழிலாளர்களையும் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். தென்னிலங்கையில் இன்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நபரின் புத்திசாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சாகரிகா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலை மதிப்பற்ற உயிர்களையும் நபர் காப்பாற்றியுள்ளார். பாணந்துறை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதை குறித்த நபர் அவதானித்துள்ளார். இதன்போது அந்த ரயில் பாதை வழியாக ரயில் வருவதை அவதானித்துள்ளார். உடனடியாக அவர் தனது டி-ஷர்ட்டை கழற்றி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார். இதனை அவதானித்த ரயில் ஓட்டுநரும் ரயிலை விரைவாக நிறுத்தியுள்ளார். இதனால் பாரிய விபத்து தடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் தெஹிவலை ரயில் பாதையில் பயணித்த தம்பதி ஒன்று கொழும்பு கோட்டையில் இருந்து அலுத்கம நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக தெஹிவலை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பதுலுபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 58 மற்றும் 59 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சடலங்கள் கழுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு தெஹிவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றின் 5ஆம் இலக்க அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி என கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியூமங்க எனும் சந்தேக நபரை அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காண சாட்சியாளர்கள் தவறியுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் அடையாள அணிவகுப்புக்காக நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜால் அக்மாலி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். காலி பூச சிறையில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர் நேற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். இதன்போது துப்பாக்கிச்சூடு நடந்த தினத்தன்று கொழும்பு 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றில் இருந்த 2 கைதிகள் சாட்சியாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது அவ்விருவரும் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் நபரை அடையாளம் காணவில்லை என அவரது சட்டத்தரணி அஜித் பத்திரன குறிப்பிட்டார். இதனையடுத்து சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் ஆஜர் செய்யப்பட்டார். அதனையடுத்து அவரை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பமூடாக அவரை மன்றில் ஆஜர் செய்ய உத்தரவிட்டார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது.
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது. எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைக்குழிகளுக்கு நீதி கோரியும், செம்மணி புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறும் வலியுறுத்தியும் செம்மணி வளைவுக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். இந்த மனித புதைக்குழி ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணையுடன் தான் மேற்கொள்ளுகிறோம் என்று பேசப்பட்டும் இருந்தது. மன்னாரில், கொக்குத்தொடவாயில், அதே போன்று பல இடங்களிலே அகழ்வு செய்யப்பட்டு இற்ற வரைக்கும் அதுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை. அது மறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதே போல இந்த யாழ் செம்மணி மனித புதைக்குழியும் ஏற்கனவே இதை நாங்கள் ஆய்வு செய்ய இவர்கள் முற்பட முதல் இராணுவம் பெரிய தளம் அமைத்து அங்கே ஒரு பெரிய கேம்பாக ஒரு பெரிய தளமாக இராணுவத்தின் தளம் இருந்ததை நாங்கள் அறிகிறோம். அதே போல் இன்றைக்கு அந்த இடத்திலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது 7 மனித எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட 2-2.5 அடி ஆழத்தில் நாங்கள் அவர்கள் அதை தோண்டும் போது மனித எச்சங்கள் தென்படுகிறது. அது அப்படி இருக்கின்ற போது அதுக்கான சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்பு கிடையாது. உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தரப்பு அங்கே போக முடியாது. அதைவிட மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்களை அங்கே அனுமதிக்கின்றார்கள் இல்லை. கொழும்பு பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் அருகில் உள்ள நிலம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது. எனினும் அவர் அதை தனது வாகன ஓட்டுநர் பெயரில் வாங்கியதாக அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று இதனை தெரிவித்த அவர், මෙහෙමයි තියෙන්නේ මේගොල්ලෝ හුඟක් මට මතකයි අනුරුපිය දර්ශන යාප මන්ත්‍රීතුමා මට දවසක් කිව්වා ජයරාජ් ප්‍රනාන්දුපුල්ලේ ඇමතුමා නැති වෙච්ච කාලේ ජයරාජ් ප්‍රනාන්දුපුල්ලේ ඇමතුමා නැති වෙච්ච කාලේ තුමා ඇවිල්ලා කිව්වා මචං උඹලා ආණ්ඩුවක් එනක දවසකට කවදාක් හරි එහෙමයි කිව්වේ ඔය පාර්ලිමේන්තු ලයිබ්‍රරියේදී මට කිව්වා උඹලා හොයපල්ලා කිව්වා ඇමතිවරුන්ගේ වත්කම් බැරකම් හොයනවා නම් උන්ගේ නෙමෙයි උන්ගේ ළඟ හිටපු ඩ්‍රයිවර්ලාගේ හොරගෑනුන්ගේ කොච්චර තියෙනවද කියලා ගිනුම් වල හොයනවා නම් හොයන්නකෝ වටේ තියෙනවා පියන්ලට ලියලා තියෙනවා එහෙම තමයි කිව්වේ අපේ පළවත්ත හෙඩ් ඔෆිස් එකට ආවොත් ඔබතුමා යන වෙලාවක බලන්න ඔබතුමා යනෝනේ කොයි වෙලාවේ හෙඩ් ඔෆිස් එකට එහා පැත්තේ තියෙන ඉඩම් බලන්න අපේ හෙඩ් ඔෆිස් එකට අල්ලපු ඉඩම් බලන්න ලොකු වලක් තියෙනවා අවුරුදු ගාණක් ওই වල ඔහොම තියෙනවා. ஒருமுறை இந்த வாகன ஓட்டுநர் அமைச்சரின் மனைவியுடன் நிலத்துக்கு அருகில் வைத்து சண்டையிட்டுள்ளார்.
குறித்த ஓட்டுநர் நிலத்தை அமைச்சரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சண்டை ஏற்பட்டது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களின் ஓட்டுநர்கள், தோழிகள் மற்றும் உறவினர்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் நெருங்கியவர்களுக்கு மாற்றுவதால் அவர்களை விசாரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா ஒருமுறை தம்மிடம் கேட்டுக்கொண்டதாகவும் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். நுவரெலியா மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் கிரிக்கெட் தொடரில் 2000ஆம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய மிலனியம் லெஜெண்ட்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர். லிந்துலை TRI விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் வெகு பிரமாண்டமாக இடம்பெற்ற இந்த போட்டித் தொடரில் 24 அணிகள் பங்கு பற்றியிருந்தன. மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டித் தொடரில் தமது அதீத திறமையை வெளிப்படுத்திய 2000ஆம் ஆண்டு மிலனியம் லெஜெண்ட்ஸ் மற்றும் 2016ஆம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய AFF ஆர்மி அணியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தனர். இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய 2016ஆம் ஆண்டு மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 3 ஓவர்களில் 21 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றனர். இந்நிலையில் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய 2000ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 ஓவர்களில் 22 ஓட்டங்களை இலகுவாக வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தனர். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக 2000ஆம் ஆண்டு ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் இந்த தொடரின் சிறந்த பந்து வீச்சாளராக 2000ஆம் ஆண்டு ஆனந்த் தெரிவு செய்யப்பட்டதோடு தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக நாகராஜ் தெரிவானார். பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியின் ஆரம்ப நாள் பாடசாலையிலிருந்து மைதானம் வரை பேரணியாக சென்று பாடசாலை கீதம் மற்றும் தேசிய கீதத்துடன் போட்டிகள் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரில் பங்கு பற்றிய அனைத்து அணிகளின் வீரர்களுக்கும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இதே நேரம் அண்மையில் வெளியாகிய காப்போத்த உயர்தர பெறுபேறுகளின் பிரகாரம் மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற மாணவி மதுஷா கலை பிரிவில் 3 A சித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 48ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்திருந்தார். சாதனை படைத்த இந்த மாணவியை பாராட்டும் முகமாக 2005ஆம் ஆண்டு மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக பழைய மாணவர்கள் அனைவரும் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவுக்குள் நுழைய 12 நாட்டு மக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார். மேலும் 7 நாட்டை சேர்ந்தவர்கள் நுழைவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிமுறை எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். மேலும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த நிலையில் இது குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பு தீவிரமாக விசாரணை செய்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 12 நாடுகளுக்கு தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், கொங்கோ, எக்வாடோரியல் கினி, எரிட்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய நாட்டின் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ,
துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள 19 நாடுகளில் 10 ஆப்பிரிக்காவில் உள்ளன. அவற்றில் 9 நாடுகள் கருப்பின ஆப்பிரிக்க மக்கள் வாழும் நாடுகளாகும். ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தாலிபான்கள் குழுவை சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா வைத்துள்ளதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் ஆயுத குழுக்கள் செயல்படும் நாடுகள் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்காவுக்கு வருகை தந்து சட்டவிரோதமாக அங்கேயே தங்கும் நாட்டினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாய பயிர்களை அழித்து மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் அபாயகரமான பூஞ்சையை அமெரிக்காவுக்கு கடத்திய 2 சீன விஞ்ஞானிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகளான 33 வயதான யுன் கின் ஜியான் மற்றும் 34 வயதான ஜூன் யோங் லியூ ஆகியோர் ஃபியூசேரியம் கிராமினியேரியம் என்ற பூஞ்சையை விமானம் மூலமாக அமெரிக்காவுக்கு கடத்தியதற்காக கைதாகியுள்ளனர். ஜூன் யோங் லியூ டெட்ராய்ட் பெருநகர விமான நிலையம் வழியாக அமெரிக்காவிற்குள் பூஞ்சையை கடத்தியுள்ளார். அவர் தனது காதலி ஜியான் பணிபுரிந்த மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் ஆராய்ச்சி நடத்துவதற்காக இந்த பூஞ்சையை கடத்தியதாக ஒப்புக்கொண்டார். அதே போன்று ஜூன் யோங் லியூ இந்த நோய்க்கிருமி ஆராய்ச்சியை நடத்தும் ஒரு சீன பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லியூ ஜூன் யோங் அபாயகரமான இந்த பூஞ்சையை கடத்துவதை அறிந்த அமெரிக்காவின் உளவுத்துறை அவரை கைது செய்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் காஷ் பட்டேல், இந்த பூஞ்சை வேளாண் பயங்கரவாத ஆயுதம். இந்த பூஞ்சை பயிர்களில் தலை கருகல் நோயை ஏற்படுத்தும். இது உலகளவில் பில்லியன் கணக்கான இழப்புகளுக்கு காரணமான ஒரு பேரழிவு தரும் பயிர் நோயாகும். இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குறிப்பிடத்தக்க சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகிறது என தெரிவித்தார். இந்த பூஞ்சை தொடர்புடைய ஆராய்ச்சியை ஆதரிப்பதற்காக ஜியான் சீன அரசாங்கத்திடமிருந்து நிதியை பெற்றதாகவும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டதாகவும் அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர். ஜியான் மற்றும் லியூ ஆகியோரின் சதித்திட்டம் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக பொருட்களை கடத்துதல், தவறான அறிக்கைகளை வெளியிடல் மற்றும் விசா மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். ஜியான் மற்றும் லியூ ஆகியோர் சதித்திட்டம், அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக பொருட்களை கடத்துதல், தவறான அறிக்கைகளை வெளியிடல் மற்றும் விசா மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் என்று மிச்சிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜியானும் லியூவும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நோய்க்கிருமி உலக அளவில் பில்லியன் கணக்கான டாலர் பயிர் இழப்புகளுக்கு காரணமாக இருந்து வருகிறது. இது கோதுமை, பார்லி, சோளம் மற்றும் நெல் பயிரை பாதிக்கும் ஒரு அழிவுகரமான பயிர் நோயாகும். இப்பூஞ்சை மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் மைக்கோடாக்சின்களை உருவாக்குகிறது. இந்த பூஞ்சை மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வாந்தி, கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.